ஒன் நைட், ஒரே இரவில் 12 மணி நேரத்துக்குள்ள அந்த குச்சியை முளைக்க பண்ணி, ஆமென், பூ பூக்க பண்ணி, அத காலையில பார்க்கும்போது என்ன இருந்துச்சாமா? எப்படி இருக்கும்ல? ஹல்லேலூயா. காலையில பார்க்கும்போது அது வாதுமை பழத்தோட இருக்குதாம். ஒன் நைட், ஒரு இரவுல கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா ஒரு ராத்திரியில சகலத்தையும் கொடுக்கிறதுக்கு அவரால் முடியும். ஒரு இரவுல அவரால் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க, உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க, உங்க ஃபெய்த்தை விட்டு கொடுக்காதீங்க. நடக்காதுன்னு மட்டும் நினைச்சுக்கங்க. அத்தனை வருஷமும் கர்த்தர் உங்களை காக்க பண்ணி ஒரு ராத்திரியில கர்த்தர் செஞ்சுட்டு போவாரு. 10 வருஷமா காக்க பண்ணி ஒரு நைட்டுக்குள்ள கர்த்தர் செஞ்சுட்டு போயிடுவாரு. 17 வருஷமா கர்த்தர் நடத்தி வந்து ஒரு ராத்திரியில கர்த்தர் 30 வயசுல யோசேப்பை அந்த பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றினவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நேற்றைக்கு சொன்னது போல நேற்றைக்கு ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தையே வெட்டி சமைக்கிற அளவிற்கு பஞ்சம். ஒரு கழுதையினுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா 80 வெள்ளிக்காசுக்கு கொடுக்கிற அளவிற்கு காஸ்ட்லி ஆயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் 12 மணி நேரத்துக்குள்ள வேதம் சொல்லுது சூழ்நிலையே தலைகீழா மாத்திர. அத்தனை வருஷத்தினுடைய பஞ்சத்தை ஒரு நாள்ல கர்த்தர் ரெடி பண்ற. நான் இந்த பலிபீடத்திலிருந்து முழங்கால் வலிக்க நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் நினைச்சார்னா பிரதர், ஒன் நைட், ஒரு பிசினஸ், ஒரு காரியம், ஒரு அற்புதம், ஒரு வரத்து உங்க வாழ்க்கையை தலைகீழே புரட்டி போடும். ஒருவேளை கர்த்தர் அனுப்புகிற ஒரு ஆசீர்வாதம் போதும். அவர் நினைச்சார்னா அந்த ஒன்ன கர்த்தர் பெருக பண்ணி பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு சத்தத்தை உயர்த்தி எதை ஏசப்பட்ட கேட்போம். கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. இயேசுவே, ஒரு ராத்திரிக்குள்ள அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானால் இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஆகும். ஆண்டவரே, உங்களால ஆகும்.